அதுக்கு மேலே இந்த காற்று வரும். தென் தமிழகத்தில் இருக்கிறது, ஆனால் அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து கிழக்கிலிருந்து காற்று வரும். கிழக்கிலிருந்து காற்று அதுக்கு நார்த்து வரும். கடலிலிருந்து காற்று மான்சூன் இது வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு அதாவது 1 ஜூன் இருந்து தான் 1 ஜூன் இருந்தால் 1 ஜூனிலிருந்து 31 ஆகஸ்ட் வரைக்கும் தமிழகத்தில் 31 ஆகஸ்ட் வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பெய்த அளவு வந்து 206 ஆமாம் மில்லிமீட்டர் 206 மில்லிமீட்டர். தமிழகத்துக்கு முழுவதும் ஜூன் 1ஆம் தேதி முதல் 31 ஆகஸ்ட் வரை. சவுத் வெஸ்ட் ஆக்சுவல் வந்து 206 மில்லிமீட்டர், இயல்பு வந்து 204 மில்லிமீட்டர். 1% இயல்பு ஒட்டிதான் 1% கொஞ்சம் 1% பெரிய விஷயம். தமிழ்நாடு தான் நாங்கள் பண்ணுறோம். தமிழ்நாடு மொத்தமாக இன்னும் ஒரு இன்னும் 1 மாதம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த செப்டம்பர் 2 தான் தென் தமிழகம் மற்றும் குமரிக்கடல் ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பரவலாக நல்ல மழை பெய்துள்ளது. ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்துள்ளது. அதிகபட்சமாக மன்னார்குடியில் 12 சென்டிமீட்டர் மழையும், உத்தரமேரூர் மற்றும் வாணியம்பாடியில் 11 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு முறை மழைக்கான வாய்ப்பு உள்ளது. கடந்த ஜூன் 1 முதல் 31 ஆகஸ்ட் வரையில் தமிழகத்திற்கு தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையில் பெய்துள்ள மழை அளவானது 206 மில்லிமீட்டர், இயல்பு அளவானது 204 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 1% அதிகம்.